வணக்கம் நண்பர்களே. நீண்ட இடைவேளைக்கு பிறகு அவங்கள இந்த வீடியோவில் சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி. இந்த வீடியோ எனது தோட்டத்தில் மிளகாய் கன்றுகள் நடுகை செய்கிற ஒரு நாளோட இந்த வீடியோவில் சந்திக்கிறேன். அந்த வகையில் இந்த மிளகாய் நாற்று மேடை போட்ட வீடியோ ஏற்கனவே ஷார்ட் வீடியோவாக போட்டிருக்கிறேன். நீங்கள் போய் பார்க்கலாம். நாற்று மேடை போட்டது சம்மந்தமாக ஒரு சின்ன ஷார்ட் வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க. அப்போ அண்டையிலேருந்து இந்த நாற்று மேடையை பராமரிக்க இப்படி நாற்றுக்களை உருவாக்கி எடுத்திருக்கிறோம். இடையில் எங்களோட நாட்டில் ஏற்பட்ட பேரிடர் மற்றும் மழை காற்றுகள் காரணமாக மிகவும் ஒரு பாரதூரமான பாதிப்புக்கு இந்த நாற்று மேடைகள் உள்ளாயிருந்தாலும் அதை மிகவும் கஷ்டத்தின் மத்தியில் அந்த நாற்று மேடைகளை பராமரித்து நாங்கள் நடுகைக்கு தயார்படுத்தி எடுத்து நடுகை பண்ணி முடிச்சிருக்கிறோம். இன்றைக்கு நேற்று அரைவாசி நட்ட இன்றைக்கும் அரைவாசி நடுகை செஞ்சு முடிச்சிருக்கோம். இது எங்களோட கிழக்கு மாகாணத்தில் அதிலும் குறிப்பாக மட்டக்களப்பு பிரதேசத்தில் மட்டக்களப்பு அம்பாறை பிரதேசத்தில் ஒரு ஃபேமஸான ஒரு மிளகாய் இனம் PC1 என்று சொல்கிறது. இது PC1 மற்ற மிளகாய் ரகங்களோடு ஒப்பிடக்குள்ள மிகவும் ஒரு சிறந்த இனமாக தான் நாங்கள் விவசாயிகளை தான் பார்க்குறோம் எங்களோட பகுதியில். அதுக்கு பல காரணம் இருக்குது. இதில் கைப்புருட்டு இனம் இல்லை, எங்களோட ஒரு நாட்டு இனம். இதிலே நாங்கள் நடுகை செஞ்சு இதிலே பழம் எடுத்து இதிலே அந்த பழத்திலேருந்து விதை எடுத்து திரும்ப நட்டு திரும்ப அதிலிருந்து பழம் எடுத்து இப்படியே நாங்கள் செஞ்சு கொண்டு இருக்கிறோம். விதைக்காக நாங்கள் எந்த ஒரு கம்பெனியிடமோ எந்த ஒரு வெளி நிறுவனங்களிடமோ கையேந்திரல்ல, இதங்கிட்ட சொந்த இனமாக நாங்கள் வச்சு கொண்டு இருக்கிறோம். இந்த மிளகாய் கன்றுகள் நடுகை செய்கிறதுக்காக இந்த நிலத்தை ஆரம்பத்தில் பண்படுத்தின நாங்கள் களையெல்லாம் அகற்றி ஒரு உழவொண்டு அடிச்சினாங்க. டிராக்டரால் ஒரு உழவு அடிச்சிட்டு அதுக்கு பிறகு மாட்டரு, இது கிட்டத்தட்ட அரை ஏக்கர். இந்த அரை ஏக்கர் நிலத்துக்கு டிராக்டரால் 2 லோடு மாட்டரு அதோட மற்றும் 1 லோடு ஆட்டரு, இந்த 3 லோடு எருகளையும் இந்த அரை ஏக்கர் கிட்டத்தட்ட அரை ஏக்கர் நிலப்பரப்பில் பரவலாக பரப்பி போட்டுட்டு அதுக்கு மேலே திரும்ப இன்னும் ஒரு உழவு ஒன்று அடித்தோம், 2வது உழவு. இந்த 2வது உழவு அடித்ததுக்கு பிறகு இப்போ நிலத்தை சமப்படுத்திட்டு இந்த மிளகாய் கன்றுகளை நடுகைக்கு கொண்டு வந்திருக்கிறோம். இந்த வீடியோவில் நான் சொல்ல வர விடயம் என்னென்னு சொன்னால், நாங்கள் இதுவரைக்கும் வேறு எங்களோட விவசாய நண்பர்கள வீடியோக்களை நாங்கள் போட்டிருந்தாலும் இனிமேலும் அப்படி போடுவோம். இருந்தாலும் இன்றையில் இருந்து இந்த நடுகை செய்யப்பட்ட மிளகாய் நாற்றுகளினுடைய கட்டமான வளர்ச்சி பருவங்களை அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு மிகவும் அழகாகவும் விளக்கத்தோடையும் தாரதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். இந்த மிளகாய் நாற்று மேடையை தயார் பண்ணி அதில் அந்த நிலத்துக்கு மாட்டெரு போட்டு அதை உக்கிய பழைய மாட்டெருவை அதில் மேலே போட்டு அதை திரும்ப நான் மண்பட்டியால் கொத்தி விட்டு அதை சமப்படுத்தி அதில் தான் அந்த விதைகளை போட்டு நாற்று மேடை போட்டேன். அந்த நாற்று மேடை போட்டதுலேருந்து இன்றைக்கு கிட்டத்தட்ட 55 நாள் ஆகிட்டுது இந்த நாற்றுக்கள் நடுகைக்கு இன்றைக்கு எடுக்கிற நேரம். சாதாரணமாக 45 நாள் தொடக்கம் 50 நாள், 40 நாள் தொடக்கம் 50 நாளைக்குள்ளே நடுகை செய்யணும். இந்த காலநிலை பிரச்சனைகள், வானிலை கோளாறுகள் காரணமாக நிலப்பண்படுத்தல் மாட்டெரு எடுக்கிறதில் உள்ள சிக்கல் காரணமாக ஒரு 10 நாள் பிந்தி போயிட்டுது. இல்லைன்னு சொன்னால் 40 நாளிலிருந்து 50 நாளைக்குள்ளே PC1 நாற்று நடுகைக்கு தயாராகிடும். பிரச்சனை இல்லை. இப்பையும் நல்ல நாற்றுகளாக இருக்குது, நட்டுருக்கிறோம். பார்ப்போம் இதனுடைய வளர்ச்சிகள் எப்படி இருக்குது, இதில் அறுவடைகள் விளைச்சல் எவ்வாறு இருக்குது, இதுக்கு ஏதாவது நோய் தாக்கங்கள் ஏற்படுதா என்னென்னு சொல்லி நாங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் கதைப்போம். இந்த நாற்றுகளை உரிய காலத்துக்கு நாட்ட முடியாமல் போனதுக்கு எங்களோட இந்த ஒரு வானிலை பிரச்சனையும் அனர்த்தமும் காரணம். என்னென்னு சொன்னால், இப்போ திடீரென்று இந்த அனர்த்தத்துக்கு பிறகு எங்களோட பிரதேசத்தில் மின்சார தடை ஏற்பட்டது. இந்த மின்சார தடை எங்களுக்கு வழமையாக ஒரு 4 மணி 5 மணி இல்லை ஒரு நாள் போனால் மின்சாரம் வந்துடும். ஆனால் இந்த தடவை பேரனர்த்தம் காரணமாக 2 நாளுக்கும் மேலே
தொடர்ச்சியாக மின்சாரம் இல்லாமல் இருந்தது. அதுக்கு பிறகு இப்போ வருகுது, ஆனால் ஒரு ட்ரெயின் அடிப்படையில் வருகுது, ஒரு 5 மணித்தியாலம் தாரது, அப்புறம் ஒரு பெட்ரை அப்படின்ற மாதிரி தான் மின்சாரம் வந்து ஒன்றைக்கு. அதனாலேயும் இந்த நாற்றுகள் நடுகை செய்கிறதுக்கு காலதாமதம் ஆயிட்டு, அதுக்கு பிறகு இந்த தண்ணி அடிக்கிறது, அந்த உரிய நேரத்துக்கு இதுக்கு தண்ணி அடிக்கிறதுலாம் இந்த நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நான் இப்போ இந்த கரண்ட் மோட்டருக்கு பதிலாக அல்லது கரண்ட் இல்லாத நேரத்தில் பாவிக்கிறதுக்கு நான் கரண்ட் மோட்டார் எடுக்க முதல் வச்சுருந்த மண்ணெண்ணெய் மோட்டார் வாட்டர் பம்ப் வந்து இப்போ திருத்தி கொண்டு வச்சிருக்கிறேன். இப்போ நாங்கள் பகல் நேரங்களில் மின்சாரம் தடை ஏற்பட்டால் இந்த மிளகாய் கன்று 2-3 வாரத்துக்கு வதங்கும் வெயிலை கண்டா. இப்போ அது வேர் வைக்கிற வரைக்கும் நாங்கள் எப்படியோ நேரத்துக்கு தண்ணி அதுக்கு கொடுக்க வேண்டி வரும். அப்படி கொடுக்குறதுக்காக இப்போ நான் மோட்டரை தயார் பண்ணி வச்சுருக்கிறேன். என்னென்னு சொன்னால் இது ஒரு வீடியோவில் சொல்லக்கூடிய ஒரு சுருக்கமான விவசாயம் இல்லை. மிளகாய் செய்கின்றது அது ஒரு பரந்துபட்ட ஒரு விடயம். அப்படி பரந்துபட்ட விடயத்தை நாங்கள் ஒரு வீடியோவில் சொல்ல இயலாது. இப்போ நாட்டு மாடை போட்டதிலிருந்து இப்போ நடுகை செய்த வரைக்கும் இந்த வீடியோவில் நாம் தாரோம். அடுத்தடுத்த வீடியோவில் இதில் அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சிகள், அதுக்கு ஏற்படுற இடை தாக்கங்கள், களை கட்டுப்பாடு, இந்த மிளகாய் செய்யக்குள்ளே நாங்கள் ஊடுபயிரா என்ன செய்யலாம் என்றது சம்பந்தமான விடயங்களை நாங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு தாரத்துக்கு காத்து கொண்டு இருக்கிறோம்.